இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. ஐயோ இவளா எப்படி இவகிட்டே வந்து மாட்டிட்டு இருக்கேன். மாமா அம்மா தாயே, நான் உன்னைய பார்க்க வரல, அத்தை எங்க? ஏமா உங்க மருமக வந்திருக்கான் பாருங்க. தைரியமான ஆளா இருந்தா கத்தி சொல்லு பாப்போம். ஏமா ஏம்மா தாயே, நீ கத்துனாலும் கத்துவேன், அமைதியா இருமா. அட வாங்க தம்பி உட்காருங்களேன். இல்ல, அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். ஆமாம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, நீ சொல்லிடு. சரி, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா. ஆமா பாய். இவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. எதுக்குமா அத்தை கூப்பிட்டு விட்டுருக்காங்க? இல்லடி, இப்போ ஒரு தம்பி வந்தார்ல, அவருக்கு ஏதோ பொண்ணா, ஏதோ கல்யாண விஷயமா பேசணும் வாங்கன்னு சொன்னாங்க. நீ ஏதோ பொண்ணு சொன்னியா? இல்லடி, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் பையன் கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், நீ கிளம்பு. எம்மா ஏட்டி, என்ன வேணும் உனக்கு? போய் கிளம்பு காலேஜுக்கு. சாவியை எப்போதும் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுரு, அம்மா வந்து எடுத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன், உனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டாங்களா? குமரன், இப்ப நீ விட போறீங்களா இல்லையா? விட மாட்டேனே. என்ன பண்ணுவ? குமரன் விளையாடாதீங்க, இப்ப அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? கொழுந்தனோட கல்யாண விஷயமா ஏதோ பேசணுமா, அதனால அத்தை அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல குமரன். ஓஹோ, ஏதாச்சும் பொண்ணு பார்க்க சொல்லுவாங்களா இருக்கும். இருக்கலாம். சரி விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வெளியில போறேன். முடியாதுடி. இது என்ன காலங்கத்தால உங்களோட இம்சையா இருக்கு? வர வர ரொம்ப இம்சை பண்ணிட்டே இருக்கீங்க குமரன், விடுங்க. முடியாது. ஐயாருக்கு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச. சொந்தக்கார நான் தானே, தொட்டு பார்க்க கூடாதா? இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா? ஏம்மா, நம்ம கேட்குறது கரெக்டாக இருக்குமா? நம்ம கேட்டு பார்ப்போம். சரிம்மா. வணக்கம். வாங்க, டீ காஃபி ஏதாச்சும்? இல்லை, எல்லாமே குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன விஷயம்? கொஞ்சம் உட்காருமா, உங்ககிட்ட பேசணும். ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட சுற்றி வளைச்சு பேச எங்களுக்கு இஷ்டம் இல்லை. என் சின்ன பேரை இருக்காங்களா? ஆமாம். அவனுக்கு உன்னோட சத்தியா, அதாவது உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? என்னது? ஆமாம்மா, அவன் ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருக்குது. அவன் லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது, அவன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அதான் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்மா. எங்கள் ஊருக்கு வேற வந்துட்டான். ஏதாச்சும் பொண்ணை என்ன பார்த்து காதலிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? இல்லைங்க, இப்போ எங்கள் சத்யாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாலேயே இல்லை. அவள் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும். இன்னும் காலேஜ் கூட முடிக்கல அவள், அதுக்குள்ளே எப்படிங்க? புரியுது, சத்யா நல்லா தெரிஞ்ச பொண்ணுங்கிறதால தான் கேட்டோம். நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டா நாங்கள் வேறு இடத்துல பார்த்துப்போம். இல்லைங்க வேண்டாம், எனக்கும் சத்யாவை இங்கே கட்டி கொடுக்கணும் ஆசை தான். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனால் பரவாயில்ல, இப்போவே கல்யாணம்லாம் வேண்டாம். ஏன்னா அவள் படிக்கணும்ல. ஆமாம்மா, இப்போ தான் எங்கள் பையனும் படித்து முடிச்சு வேலைக்குன்னு வந்திருக்கான், புரியுது. ஆனால் அவன் வேறு யாரையும் காதலிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உனக்கு பேசி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சா ஓகேவாம்மா? அதுவும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும், நானே தனியாக முடிவு எடுக்க முடியாதுல்லாங்க. அவனையும் தாம்மா வர சொல்லியிருக்கேன், இப்போ வருவான்னு நினைக்கிறேன். வணக்கம்மா. வாங்கண்ணே, உட்காருங்க. டீ காஃபி? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்களே, எதுவும் பிரச்சனையா? ராணியும் இங்க வந்திருக்கா, எதுவும் பிரச்சனையோ? இல்லைப்பா, பிரச்சனைலாம் இல்லை. இப்போ தான் ராணி கிட்ட நாங்கள் விஷயத்த சொன்னோம். சத்யா இருக்கால, அவளுக்கு எங்கள் சின்ன பேரனை கட்டி வைக்கலான்னு கொஞ்சம் ஆசை இருக்குது, அதனால தான்ப்பா கேட்கலான்னு கூப்பிட்டோம். இல்லைங்க, அவ படிக்கட்டும், அவ சின்ன பிள்ளை, இப்பெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால இல்லை.
புரியுதுனே, ஆனா இப்ப பேசி வச்சுட்டு ஒரு நிச்சயதார்த்தம் கணக்கா பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிக்கலாம்ல. அங்க உங்ககிட்ட எதுவுமே மறைக்க விரும்பல. என் பேரனுக்கு கொஞ்சம் கண்டம் கணக்கா இருக்கு. அவனுக்கு பொண்ணாலதான் ஒரு பிரச்சனை தேடி வரும்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் பாத்துக்கோங்க. அதனால அவன் வேற யாரையும் காதல் கீதல் பண்றதுக்குள்ள நாங்களே பார்த்து கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதுவும் நம்ம சத்யா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அவ படிக்கட்டும், ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பனாலும் கல்யாணம் வச்சுக்கலாமே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாம்மா. சரி, நானும் ராணியும் கொஞ்சம் பேசிட்டு சொல்லுதோம். நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்க, நான் நம்புறேன். ஆனா நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க ஏத்துக்கணும். நீ கவலையே படாதப்பா, சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு நாங்க ரம்யாவை கொடுமைலாம் படுத்த மாட்டோம். ஆமா, ரம்யாவை இங்க குமரன் வீட்ல இருக்கான், அதனால ரூம்ல இருக்கா. கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? நீங்க கூப்பிட்ட உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு வாடி வந்துட்டேன். சரிம்மா, நீங்க நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிண்ணே. ஒரு வழியா பேசியாச்சா, அவங்க என்ன முடிவு சொல்றாங்கன்னு பாப்போம். சரியா? சரிம்மா. ரம்யா அவ காலையில இருந்து வெளியிலே வரலமா, நானும் சத்தம் கொடுக்கல. சரிம்மா, அவளே வரட்டும். ராணி, உன்னோட முடிவு என்ன? ஏங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம ரெண்டு பேத்தி விட சத்யா தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்னமோ இதுல இஷ்டம் இல்லை ராணி. படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் அது இதுன்னுலாம் என்னையால பேச முடியாது. சரிங்க, அப்ப வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஒன்றுன்னு இருந்தால் எல்லாரும் கேட்க தாங்க செய்வாங்க. கேட்குறது அவங்களோட கடமை. வேணுமா வேண்டாமா சொல்கிறது நம்மளோட இஷ்டம். வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். ரம்யா விட்டு சொல்லிடுவோம். சரிம்மா, சத்யாட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். படிப்புலாம் செதறிடும். சரியா? இப்போதான் அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கா. இன்டர்னல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கா. இப்போ செமஸ்டரும் நடந்து முடிஞ்சிருக்கா. அவள் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை பற்றி பேசி அவளோட படிப்பெல்லாம் இது பண்ண வேண்டாம். சரிங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏங்க, கல்யாணம் தான் எப்போ வைக்கணுமோ அப்போ வச்சுக்கலான் இருக்காங்கல்ல. ஏன்னா பக்கத்து வீடு, நம்மளுக்கு தெரிஞ்ச இடம். ரம்யாவும் அங்கே தான் இருக்கா. சத்யாவும் ரம்யாவும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துப்பாங்க. அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தாம்மா, புரியுது. ஆனால் இவ்வளோ சின்ன வயசுல அவகிட்ட இதை பற்றி பேசுறது எனக்கு சரியா படலம்மா. சரிங்க. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு விட்டா? இதுக்காண்டி அவசரமாக வந்தீங்களாக்கும்? ஆமாம்மா, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. சரியாம்மா? சரிங்க. இன்னொரு தடவை இவர்கிட்ட பேசி பார்ப்போமா இந்த கல்யாண விஷயம் பற்றி. எனக்கு அந்த பையனையும் பிடிச்சிருக்கு, அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் தான். பேசி பார்ப்போமே. மினி, சிரிக்காதடி. ஏங்க? பின்ன நீ இல்லாம எனக்கு அங்க தூக்க கூட வர மாட்டேங்குடி. அதான் இங்க வந்துட்டீங்கல்ல, இனிமேல் இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க என் கூட. அதான் பண்ணணும், வேற வழி. உனக்கு வேற இனிமேல் டெலிவரி பெயின் எப்பனாலும் வரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடியே தான் இருக்கணும். இப்பெல்லாம் சார் என்னைய விட நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கீங்க போல. ஏமா நான் பயப்படாம? பயப்படாதீங்க. சரிம்மா. சரி, சாப்பிட்டு ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். கார்த்தி, நீங்களும் இப்படி சேடா இருந்து என்னையவும் பாப்பாவையும் சேட் ஆக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான்ல, அதுக்கப்புறம் பாப்பா வந்துருவா. ஆமா. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் சந்தோஷம் மட்டும் வச்சுக்கலாமா? நீங்க இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது கார்த்தி, நான் உங்க லைஃப்ல, அப்புறம் நம்ம கல்யாணம், இப்போ நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை, ஆமா, என்னோட செல்ல பொண்டாட்டி. அப்புறம் உங்களோட சின்ன பாப்பா. நம்ம 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வாழ்வோம்.